மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் விசிகா மகத்தான சாதனை. நோட்டோவிடம் மண்டியிட்ட விசிகா. சனாதனத்தை ஒழிக்க போனவர்கள் பெற்ற வாக்குகள் 97, நோட்டா 721. அவுரங்காபாத் கிழக்கு விசிகா 57, நோட்டா 1289. நோட்டாவை நம்பின அளவு கூட பேட்டாவை நம்பல போலது. சனாதனவாதிகள் என்று உங்களால் சொல்லப்படுகிறவர்களே 1,00,000க்கு மேலே ஓட்டு போடுறவங்க, ஆனால் ஒரு 10% போடக்கூடாது. சரி, நான் எங்கள் ஆளுங்க ஒரு 10-20% இருக்க மாட்டான் அப்படின்னா ஒரு 10,000-20,000 ஓட்டு குறைஞ்சது இருக்காது. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத தமிழர்கள் 57 ஓட்டை போட்டிருக்காங்க சார் ஒரு தொகுதியில். நீங்கள் என்னத்தை சொல்லி அங்கே ஓட்டு கேட்டிருப்பீங்க? ராகுல் காந்தி யார் தெரியுமா? சட்டையை கட்டி பூணில் கட்டின சனாதனவாதி ராகுலுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி தானே கேட்டிருக்கணும், அப்படி தானே கேட்டிருப்பீங்க. எப்படி இந்த லாஜிக் எனக்கு புரியல. சௌமியா ரெட்டிக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள்னு பேச தெரியுது. இங்கே ரெட்டின்றது என்னது? இங்கே சாதியை தானே, சனாதனம் தானே அது. இப்போ இங்கே சனாதனம் அங்கே சமாதானமா? அப்போது எல்லாரும் இங்கே எங்கள் அண்ணனை துணை முதல்வர் ஆக்கணும், இல்லை சிஎம் ஆக்கணும்னு பேசுகிறேன். அடே லூசே, நான் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன், நீ போய் என்ன போய் சிஎம் ஆகுன்ற? இவர்கள் மண்டையில் ஏதோ ஒரு கிறுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு படத்தில் சந்தானம் நான் டாக்டர்னாங்கல்ல, அந்த மாதிரி திமுகவிலிருந்து யாரோ இவரோட உள் மனதில் போய் நீ சிஎம் இல்லை, டெப்டி சிஎம் இல்லை, நீ பிஎம் சொல்லு, நீ பிஎம் அப்படின்னு சொல்ல வைப்பதற்காகத்தான் நான் உணர்கிறேன். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்போ தெற்கிலேருந்து ஒருவர் ஒட்டுமொத்தமாக வடக்குக்கும் தெற்குக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு ஒரு சுற்றி திரியிறார். அப்படி இருக்குன்னு உள்ளூரில் ஓணம் பிடிக்க முடியாதவங்க அசலூருக்கு போய் ஆணை பிடிக்க போனான்னு ஒரு எளிய மக்கள் பழமொழி இருக்குது. அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். வேங்கை வேலில் 2 வருஷம் ஆகப்போகுது. டிசம்பர் வந்தால் 2 வருஷம் ஆகும். வெற்றிகரமான 2ஆம் ஆண்டு கொண்டாட வேண்டியது தான். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். காத்திருந்து காலங்கள் போனது தான் ஞாபகம் வருது. முருகன் அரசியலுக்குள் போனால் சனாதன பாறையில் இழுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இவர் தான் சொன்னார். தேர்தல் வருது இல்லை, அப்புறம் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். திருமாவளவன் பிறந்த சமூகத்துக்கும் சரியா இல்லை, தன்னை நம்பிய சமூகத்துக்கும் அவர் சரியா இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினராக இணையவிருப்பவர் புரட்சி தமிழர் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் தான். சார் வணக்கம் சார். நம்ம விடுதலை சிறுத்தை கட்சிகள் இப்போ மகாராஷ்டிராவில் சில இடங்களில் போட்டிட்டதாக நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சார்? பர்ஃபார்மன்ஸ் தெரியல எப்படி இருந்ததுன்னா, நான் பார்த்தேன் அவர் சனாதனத்தை ஒழிக்க அது மகாராஷ்டிரா தயாராகி விட்டது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அது என்ன அரபிக்கடலா? அது மகாராஷ்டிராவில் இருக்குது. அரபிக் ஓஷன்ல அரபிக் ஓஷன் இல்லையா? அரேபியன் சி அதான் அரபிக்கடல் தானே தமிழில். அதில் கொண்டு போய் இந்த சனாதனத்தை முக்கிடுவாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். எல்லாம் வீரவாசமாக நல்லாலாம் பேசினாங்க. அப்புறம் தேர்தல் முடிவுகள் வந்தது. அப்புறம் பார்த்தா உண்மையிலே நான் கொஞ்சம் ஷாக்கு தான் ஆகிட்டேன். அந்தளவுக்கு அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்களா? இல்லையா, என்ன ஓட்டுங்கிறது சார், வெற்றி தோல்விங்கிறது சகஜம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி தோக்குறோம்ன்றது தானே பிரச்சனை. மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் விசிகா மகத்தான சாதனை. நோட்டோவிடம் மண்டியிட்ட விசிகா. போக்கர்டான் தொகுதியில் பாஜக 1,26,940. சரி, அதை விடுங்க, சனாதனம் ஒழிஞ்சுது. அதில் சனாதனத்தை ஒழிக்க போனவர்கள் பெற்ற வாக்குகள் 97, நோட்டா
721. அதேமாதிரி புலம்பெரி வழக்கம் போல் பாஜக 1,00,000க்கு மேலே. சரி, அதை விட்டுருவோம். நம்ம பிசிகா 216. எவ்வளோ? 216. நோட்டா 824. அவுரங்காபாத் கிழக்கு பாஜக 93, பிசிகா 57. 57 டபுள் டிஜிட். நோட்டா 1289. நோட்டாவை நம்பின அளவு கூட பேட்டாவை நம்மள பொழுது. பிம்பிரி, இதில் ஒரு வேடிக்கை பாருங்கள். காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. 1,09,239 வாக்குகள். விசிகா 351. நோட்டா 4018. எனக்கு இந்த 97, 216, 57, 350 கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் நிற்கிது. நீங்கள் என்னத்தை சொல்லி அங்கே ஓட்டு கேட்டிருப்பீங்க? ராகுல் காந்தி யார் தெரியுமா? சட்டையை கட்டி பூணில் காட்டின சனாதனவாதி ராகுலுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி தானே கேட்டிருக்கணும். அப்படி தானே கேட்டிருப்பீங்க. எப்படி இந்த லாஜிக் எனக்கு புரியல. அதை மாதிரி தான் கர்நாடகாவில் போய் ஓட்டு கேட்டீங்க. சௌமியா ரெட்டி. ரெட்டினா ரொட்டியா ரெட்டியா? அது ரெட்டி. அது சாதியாக தெரியலையா? சௌமியா ரெட்டிக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள்னு பேச தெரியுது. இங்கே ரெட்டின்றது என்னது? இங்கே சாதி தானே, சனாதனம் தானே அது. இப்போ இங்கே சனாதனம், அங்கே சமாதானமா? என்னது இது? அதால் நம்மளுடைய ஹைட் என்ன, நம்மளுடைய வெயிட் என்ன, இந்த லட்சத்தில் ஏன் இந்தியாவின் பிரதமராக நான் ஆகக்கூடாதா? நம்ம ஆகும்பா. இந்தியாவுக்கு ஆகு. அமெரிக்காவுக்கு இப்போ தான் தேர்தல் இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண அமெரிக்காவுக்கு. யார் வேணாங்கிறா? எங்கள் அண்ணன் அமெரிக்காவின் பிரசிடென்ட்னா எனக்கு பெருமை தானே. நான் வேணாம் நான் சொல்கிறேன். அப்போது எல்லோரும் இங்கே எங்கள் அண்ணனை துணை முதல்வர் ஆக்கணும், இல்லை சிஎம் ஆக்கணும்னு பேசுகிறாங்க. டே லூசே, நான் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன், நீ போய் என்னை போய் சிஎம் ஆகுன்ற? சார், நான் தமிழ்நாட்டுக்கு சிஎம்லாம் ஆகலன்னு சொல்லலை, பார்த்துங்க, என் மேலே கோச்சிக்காதீங்க. நீங்கள் சும்மா பைத்தியக்கார பாய்களுங்க எங்கள் ஆளுங்க. அவர் சிஎம் ஆகணும், டெப்டி சிஎம் ஆகணும், எதனா கதை விடுவானுங்க சார். அவங்க லூசுங்க சார். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். நான் அதால் தான் நான் டெல்லிக்கு போகிறேன், நான் இந்தியாவுக்கு போகிறேன், பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன், டெப்டி பிஎம் ஆகிறேன்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிற நிலையில் இருக்கிற நீங்கள் சார், அங்கே இப்போ தமிழர்கள் நிறைந்திருக்கிற பகுதியில் தான் நீங்கள் வேட்பாளர் போட்டிருப்பீங்க. ஏன் ஒரு லட்சம், அதாவது சனாதனவாதிகள் என்று உங்களால் சொல்லப்படுகிறவர்களே 1,00,000க்கு மேலே ஓட்டு போடுறவன், ஆனால் ஒரு 10% போடக்கூடாது. சரி, நான் எங்கள் ஆளுங்க ஒரு 10-20% இருக்க மாட்டான் அப்படின்னா ஒரு 10,000-20,000 ஓட்டு குறைஞ்சது இருக்காது. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத தமிழர்கள் 57 ஓட்டை போட்டிருக்கான் சார் ஒரு தொகுதியில். அடுக்குமா? இடி உழம். இந்த நிலை தான் இவங்க நிலை. இன்றைக்கு தமிழகத்தில் அவங்க காசு, எங்கள் காசு, என் சகோதரன் காசு தானே, என் காசு, ஏன் உன்னோட உடல் பலம், உடல் உழைப்பு. செவுத்தில் எழுதுனா நான் மக்கள் முதல்வர்னு நான் எழுதுகிற கண்டிஷன் இருக்கிறேன். வருங்கால தமிழக முதல்வர்னு என்னால் எழுத முடியல. ஆனால் நான் சொல்கிறேன், வருங்கால பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன், என்னை போய் அசிங்கப்படுத்துகிறீங்களே. அப்போது இவர்களை மக்கள் எந்த நிலையில் பார்க்கிறார்கள் அப்படின்னு தானே. அதை விட இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இருக்கிற தமிழர்கள்லாம் உன்னை நீ சொல்லிக்கலாம் எழுச்சி தமிழர்னு. எழுந்தால் தானே, எழுச்சி வந்தால் தானே. அப்போ அவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு தானே. உங்களோட இரட்டை வேடம் இருக்குல்ல. என்ன விடி காவிரி பிரச்சனை உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? கர்நாடகாவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தண்ணி தரமா, அந்த மண்ணின் நலனுக்காக போராடுவார்கள்னால் தண்ணி தரமாட்டோம் அப்படின்னு போராடுவார்கள். தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணி கொடுங்கன்னு போராடுவாங்க. இதுதான் ஒரு நியாயவாதி பேசுகிற பேச்சா? அப்போது இவர்கள் மண்டையில் ஏதோ ஒரு கிறுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு படத்தில் சந்தானம் டாக்டர் நான் டாக்டர்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க உள் மனத்தில் போய் யாரோ நீங்கள் சிஎம் இல்லை, நீங்கள் பிஎம். அநேகமாக நான் நினைக்கிறேன் திமுகவிலிருந்து யாரோ இவரோட உள் மனதில் போய் நீ சிஎம் இல்லை, டெப்டி சிஎம் இல்லை, நீ பிஎம் சொல்லு, நீ பிஎம் அப்படின்னு சொல்ல வைப்பதற்காகத்தான் நான் உணர்கிறேன். ஏன்னா டெப்டி சிஎம்னா திமுகவில் கோவம் வருது. யோ,
நாங்கள் கொடுக்குற சீட்டுக்கிட்ட வாங்கின்னு நீங்கள் இருக்கிறீங்க, என்ன டெப்டி சிஎம் அது இதுன்னு பேசினுங்கிற அப்படின்னு இவரோட மண்டைக்குள்ளே யாரோ இதை திருப்பி விட்டுருக்கார்கள் தான் நான் பார்க்குறேன். அதால் தான் அங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிறோம், ஆந்திராவில் இருக்கிறோம், கேரளாவில் இருக்கிறோம், தமிழகத்தில் கெஞ்சுகிறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதால் இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை. நீங்கள் தேசிய அளவில் ராம்விலாஸ் பாஸ்வான், ஏன் ஒரு மாநிலத்தின் 4 முறை முதல்வராக இருந்த மாயாவதியால் ஒரு தேசிய தலைவர் சொல்கிறோம், அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் பிஎஸ்பியோட எம்பி எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? வாய்ப்பு இல்லை. ஆனால் அதற்குடைய தகுதி படைத்தவர் மாயாவதி. நடைமுறையில் அது இல்லை. குறைந்தபட்சம் அந்த வட மாநிலங்கள் கூட முழுவதுமாக அந்த அம்மா இல்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ராம்விலாஸ் பாஸ்வானும் அப்படி தான். ஏன் இன்றைக்கி இருக்கிற ராம்தாஸ் அத்வாலே சொல்லப்போனால் ஹிந்தி பேசுகிறவர்கள் 2 பேரும், மாயாவதி ஹிந்தி பேசும், அவங்களாலே அது நடைமுறையில் சாத்தியம் இல்லைல்ல. ஏற்கனவே இவங்க சொன்னாங்களா, அதாவது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்போ தெற்கிலேருந்து ஒருவர் ஒட்டுமொத்தமாக வடக்குக்கும் தெற்குக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு ஒரு சுற்றி திரிகிறார். அப்போ இங்கேயே இன்றைக்கி திமுக என்ன சொல்லுது, திருமாவளவன் எங்கள் கூட்டணியை விட்டு போனால் தனிநபராகத்தான் வெளியே போவார், ஒட்டுமொத்தமான கட்சி எங்ககிட்ட இருக்கும் அப்படின்லாம் இன்றைக்கி பேசப்படுகிற விஷயமா மாறிப்போச்சு. அப்படி இருக்குங்கள, உள்ளூரில் ஓணம் பிடிக்க முடியாதவங்க அசலூருக்கு போய் ஆணை பிடிக்க போனான்னு ஒரு எளிய மக்கள் பழமொழி இருக்குது. அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். கொஞ்சமாவது, அதாவது சார், நம்ம நிற்காமல் இருந்து நான் தேசிய தலைவர், எனக்கு ஊர் முழுக்க கட்சி இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது அப்படின்னு சொன்னிருந்தால் கூட ஒரு எதிராளிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கும் சார். கையை மூடி வச்சுக்கிற வரைக்கும் தானே, திறந்து 54ன்ட்டா சரியாக போச்சு இல்லை, இவ்வளோ தானே என்ன. ஆகவே இந்த தவறை இவர்கள் செய்கிறார்கள். என்னமோ சனாதனத்துக்கு எதிராக விரட்ட தயாராகி விட்டார்கள். இந்திய தண்டனை சட்டம்னு ஒன்று இருந்தது, 1935 நினைக்கிறேன் இருந்தது. எல்லா சட்டங்களும் அபாலிஷ் ஆகுது. இதற்கு முன்னால் இந்தியாவில் பின்பற்றப்பட்ட அனைத்து சட்டங்களும் இதோடு முடிவுக்கு வருகிறது. அந்த ஜனவரி 26, 1950 முதல் இந்தியா குடியரசு ஆகிறது. இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு அசைவும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடக்கும் அப்படின்னு அன்றைக்கி நிறைவேற்றுறாங்க சார். இவங்க சொல்கிறான் இன்னமும் சனாதனம் இந்த நாட்டை ஆளுகிறதுன்றான். நான் என்ன சொல்கிறேன், அந்த கை ஆள்பவன் இருக்கான்ல, அதாவது சரியான சட்டம் தவறான நபர்களின் கைகளில் இருக்கிறது. இதை கையாள்பவரின் கையாளாகாத தனத்தை மறைத்து சனாதனம் என சாக்கு போக்கு, தூக்கி பிடிப்போம் அரசியல் சட்டத்தை, விரட்டி அடிப்போம் சதிகாரிகளின் திட்டத்தை. ஏன்னா இப்போது வேங்கை வயலில் யார் மலத்தை போட்டது? இந்த கையாளாகாதவர்களின் தனத்தால் சனாதனம் மலத்தை போட்டதுன்றான். 1950 ஜனவரி 26 சனாதனம் ஆளு தான், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆளு தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு வளர்கிற ஆவணம். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைத்து கொள்ளும். கிட்டத்தட்ட ஒரு 125 முறை இதில் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. திருத்தம் கொண்டு வர அம்பேத்கர் வழிவகுத்திருக்கிறார். பல உரிமைகளை கொடுத்திருக்கிறார், கடமைகளை சொல்லியிருக்கிறார். உரிமைகள் மீது தாக்குதல் நடக்கிற போது ஒரு தனிப்பட்ட மனிதன் அவன் கூட நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆயுதத்தை வைத்து கொண்டு கையாளாகாதவர்கள் எதற்கெடுத்தாலும் சனாதனம் சனாதனம் சனாதனம். யார் மலத்தை போட்டது? சனாதனம் போட்டது. ஏன் லோக்கலில் இருக்கிற காவல்துறை ஏட்டையா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கண்டுபிடிக்கல? அவர்களும் சனாதனவாதிகள். ஏன் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கண்டுபிடிக்கல? அவர் வரை சனாதனம். ஏன் கலெக்டர்? அவர் வரை சனாதனம். அப்படியே சென்னை மயிலாப்பூர் ஐஜி ஆஃபீஸ் வாங்க, டிஜிபி வரைக்கும் சனாதனம். அப்போது இவற்றையெல்லாம் இயக்குகிற ராமசாமி நாயக்கரின் பேரன் அவர் சாதி ஒழிப்பு போகிறாள் அப்படின்னு ஒரு கதையை சுற்றி இன்னைய வரை சனாதனம் சனாதனம் சனாதனம்னு இல்லாத ஒன்றை இந்த பசங்க சாப்பிட்ணுன்னா அதோ 5 கண்ணை வராமல் பிடிச்சி ஊற்றுருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறார்கள். சனாதனம் உண்மையில் இங்கே அது தன்னுடைய கோர முகத்தை காட்டுதுன்னா அம்பேத்கரிசம் தோற்று போயிருக்குது, அரசியலமைப்பு சட்டம் தோற்று இருக்குது.
நாம் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் சனாதனம் தான் இதை பண்ணுதுன்னு நம்ம நம்புவோம். ஒரு சில இடங்களில் இது இருக்கலாம். அதை அழிப்பதற்குத்தான் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறார் உன் கையில் சட்டத்தை. அப்போது சட்டப்படியான நடவடிக்கை நீ எடுத்தால் என்னென்ன விஷயங்கள் இது எங்களை அத்துமீறுகிறதுன்னு நிரூபிக்க வேண்டியது யாரோட கடமை? நீ சனாதனம் என்கிற அந்த ஒன்றை நம்புகிற அளவுக்கு அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டத்தை நம்பலை அப்படின்னு தானே இதில் அர்த்தம். அதால் இந்த ஒற்றை வார்த்தையை பிடிச்சிக்கின்னு எதுக்கு எடுத்தாலும் சனாதனம், எதுக்கு எடுத்தாலும் சனாதனம், எதுக்குடா குறை சொல்கிறாங்க அதுவும் சனாதனம், என்னடா திமுக இப்படி பண்ணுது அதுவும் சனாதனம், என்னடா திராவிடம் இப்படி பண்ணுது அதுவும் சனாதனம் அப்படின்னு சனாதன பைத்தியத்தை பிடிச்சி அலையிறதால தான் இன்றைக்கி நான் உங்கள் மக்களுக்கானவன் சார். குறைஞ்சபட்சம் அங்கே போய் மகாராஷ்டிராவில் இப்போ நீங்கள் இங்கெல்லாம் நாம் வந்து எங்கேருந்து வந்தாலும் எஸ்சின்னு கொடுக்குறோம்ல, எஸ்சிஐ பட்டியலில் சேர்க்குறோம். இப்போ மகாராஷ்டிராவில் அந்த மாதிரிலாம் இல்லை. 100-200 வருடங்கள் அங்கே இருக்கிறவர்கள் ஓசியில் தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த குறைஞ்சபட்சம் அந்த வாக்குறுதியாக சொல்லணும். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே நாங்கள் உங்களுக்கு எஸ்சி பட்டியலில் சேர்த்து விட்றோன்னா கூட ஒரு 4 பேர் ஓட்டு போட்டிருப்போம். அதை நீ சொன்னீங்கன்னா இதோடு இந்த பக்கம் வந்துடாத, எங்கே வந்து என்ன பேசுகிற, ஏதோ இன்னும் அது இது கொடுத்து கூட்டு போனால் நீ உள்ளம் பேசுவியா அப்படின்னு தான் இவர் பேசலன்னு வச்சிங்களேன். அப்போ நீ ஏதாவது அந்த மக்களுக்கு செய்கிறேன்னு சொன்னால் தானே சார். உண்பினால் அலைவதற்கு நாங்கள்லாம் பறையர் மாதிரி, தமிழ்நாட்டு பறையர்னா எழுச்சவை மாதிரி மகாராஷ்டிராவில் இருப்பாங்களா தமிழர்கள்? இல்லை பெரும்பான்மையாக மகாராஷ்டிராவில் இருக்கிற எங்கள் சமூக மக்கள்னா அவ்வளோ எழுச்சவாயிருங்களா? அவங்க 4 விஷயத்தை பார்த்துருப்பாங்கல்ல. அதால் உனக்கு வந்து 97, 216, 57, 351 அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இதிலிருந்தாவது இவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது நம்ம இவ்வளோ குறை சொல்கிறதுக்கு காரணம் கூட, இப்போ நம்மளால் ரோட்டில் கத்த முடியும், பாராளுமன்றத்தில் போய் கத்த முடியுமா? சட்டமன்றத்தில் கத்த முடியுமா? அந்த நிலையில் இப்போ இல்லை. பாராளுமன்றத்தில் எங்களுக்காக கத்துவாய் என்று பார்த்தால் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்ற நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதற்கு ஒவ்வொரு பேச்சும், அதாவது வந்து பிஜேபியில் இருக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் கூட சரி, இல்லை காங்கிரஸில் இருக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கட்சியில் இருக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவங்க ரெடியாக இருப்பாங்க. அந்த மார்க்கம் அதைத்தான் சொல்லுது. அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த மார்க்கவாதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அப்போது அவங்க பிரச்சனை அவங்க பேசிக்க போகிறாங்க. நீ போய் அங்கே பேசுகிற அரே தக்பி. அப்போது இதையெல்லாம் எங்கள் அண்ணன் மாற்றிக்கணும். இப்போ எங்களுக்கு எம்பின்னா நாங்கள் யாரை போய் சொல்லுவோம்? ஏதோ காங்கிரஸில் ஒரு ஆளை போய் சொல்லுவோமா? திமுக அவர் எங்கள் எம்பி தாங்க சொல்லுவோமா? அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூக மக்கள், கிட்டத்தட்ட தமிழகத்தில் 20% மேலாக இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் தங்களின் எம்பி என்று சொல்வதற்கு ஒருத்தருக்கு தான் அந்த அருகதை இருக்குது, திருமாவளவன். அந்த திருமாவளவன் எங்களுக்கானவரா நடக்கணுன்றதுக்காக தான் நாம் இவ்வளவு அலிகேஷனை சொல்கிறோம். 4 பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த ரெட்டியார் வந்து பஞ்சமி நிலங்களை பற்றி கல்யாணத்தில் பேசின உடனே பரபரப்பாகுது. பேச வேண்டிய இடம் இது தமிழக சட்டமன்றம். அங்கே நீ 4 பேர் பேசியிருந்தா தமிழகத்தில் இருக்கிற 12 லட்சம் அந்த பஞ்சமி நிலங்கள் எங்கேன்னு பேசியிருந்தா இன்றைக்கி இந்த மக்கள் இவங்க தானே எங்களுக்கு சரியான ஆள் கேட்டான் பாரியா, எங்கேயா எங்கள் பஞ்சமி லேண்டு, இன்னும் கோயிலெலாம் எடுத்து கொடுக்குறேன், அதை பறிக்கிறேன் இதை பறிக்கிறேன், நாளைக்கு 100 ஏக்கர் எடுக்கிறேன், இன்றைக்கி 200 ஏக்கர் எடுக்கிறேன்னு பீத்துறீங்க. யாரா கேட்டானா? கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம் ஏதாவது கோயில் நிலங்கள்லாம் எங்களை மாதிரி எடுத்துங்கிறாங்க குடியான்னு கேட்டாங்களா? நாங்கள் பல்லாண்டு காலமாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வாய்க்கரிசி போடுவதற்கு நீ கமிட்டியை போடுறேன், கல்லை போடுறேன், கமிட்டியை போடுறேன், கல்லை போடுறேன்னு ஏதாவது ஒன்று போடுறீங்க. எங்கேயாவது எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை எடுத்து கொடுக்குற முயற்சியாவது செய்கிறீங்களா? அப்படிங்கிற நிலையில் இவங்க பேசியிருந்தால் எங்கள் மக்கள் அதை கேட்பாங்க. ஒன்றுமே இல்லையா? வேங்கையில் 2 வருஷம் ஆக போகுது. டிசம்பர் வந்தால் 2 வருஷம். 2ஆம் ஆண்டு வெற்றிகரமான 2ஆம் ஆண்டு கொண்டாட வேண்டியதுதான். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்னார்ல, ராமஜெயம் கொலை நடந்து 12 வருடங்கள் ஆகிறது அப்படின்னார்ல. இன்னும் 2 வருஷம், இன்னும் 10 வருஷம் காத்திருந்து காலங்கள் போனதுன்னு தான் ஞாபகம் வருது. அதால் திருமாவளவன் பிறந்த சமூகத்துக்கும் சரியா இல்லை, தன்னை நம்பிய சமூகத்துக்கும் அவர் சரியா இல்லை, இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் நோவேர். ராஜபக்சேவை நான் எங்கே பார்த்தாலும் கொண்டுட்டு என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, ஜெயிலுக்கு போக தயாரினார்.
அப்புறம் அங்கே போய் கையை கொடுத்தார். கையை கொடுத்தது கூட இல்லை, எதையாவது கொடுங்க நீங்கள், இல்லை வாங்கிக்கிங்க, அது பிரச்சனை இல்லை. தமிழகத்தில் இறங்கி மீண்டும் ராஜபக்ஷே தமிழர்களை வாழ வைப்பார் அப்படின்னு சொல்ல வச்சாங்கல்ல. அப்போது பருந்து சமூகத்துக்கும் உண்மையாக இல்லை, உன்னை நம்பிய பறையர் சமூகத்துக்கும் உண்மையாக இல்லை, ஒட்டுமொத்த எழுச்சி தமிழ்னு சொல்லி தமிழினத்துக்கும் வேறு உண்மையாக இல்லை. அதால் உண்மை வெல்லும். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் வெல்லும். உண்மையாக இல்லைன்னா அது என்றைக்குமே வெல்லாது. அதுதான் இந்த குறைந்த அளவு ஓட்டுகளை காட்டுதுன்னு தான் நான் பார்க்குறேன். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ சனாதனத்தை பற்றி பேசுனீங்க, திடீர்னு திருமாவளவன் அவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு பழனி கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வராரு சார். வந்த உடனே சார் இப்போ தான் சனாதனத்தை பற்றி அப்படி பேசினேன், சனாதனம் வேறு, கடவுள் சாமி தரிசனம் என்பது வேறு அப்படின்ற மாதிரி திடீர்னு பாடிட்டாரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முருகன் அரசியலுக்குள் போனால் சனாதன பாறையில் இழுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இவர் தான் சொன்னார். தேர்தல் வருதில்ல, அப்புறம் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னா இங்கே தான் ஒரு எழுச்சிவாயர் கூட்டங்குதில்ல, எங்கள் அண்ணன் பற்றியா போயிட்டாருன்னு சொல்கிறது ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓட்டு வாங்கணும்ல. எங்களுக்கு இப்போ தீட்சிதர்கள் பற்றி நாங்கள் வெளில பேசுவோம். எலெக்ஷனில் போய் கும்பக்கு அந்த கலசமாக கும்ப கலசமாக அது பேர் என்ன, முதல் மரியாதை மாதிரி கொடுப்பாங்க கலசம், அதை வாங்கி நின்று திருநீர்கள்லாம் போட்டுக்கின்னு அவன் 2000 ஓட்டு 3000 ஓட்டுக்குதில்ல, அதுக்காக நிற்போம். முல்லா போடுவோம், நமாஸ் படிப்போம், சர்ச்சைக்கு போவோம், கேட்க வெட்டுவோம். ஓட்டு இல்லை. நீங்கள் ஓட்டில் பட்டனை அமைக்கிற போது கவுண்டிங்கில் தான் எண்ணிக்கை கூடும். இது இந்துவுடைய ஓட்டு, முஸ்லீமுடைய ஓட்டு, இது தீண்டத்தகாதன் ஓட்டு, இது எஸ்சி ஓட்டு, பிசி ஓட்டு, அப்படிலாம் இல்லைல்ல, எண்ணிக்கை தானே. அப்போ அதால் ஒரு 4 எண்ணிக்கை 40 எண்ணிக்கை கூடும்னா அங்கே கூட போய் நிற்போன்றது தான் இது. சார் உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை இளைய பாரத மேலோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.